மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? என்னடி வளரு வெயில் இப்படி அடிச்சு தொலையுது, சனியும் பிடிச்ச வெயில் முடியலடி என்னால. அடிக்கிற வெயிலுக்கு ஆற்றுல வந்து ஒரு குளியலை போட்டு போகலான்னு வந்தா டிச்சு தண்ணியாட்டு போயிட்டு இருக்குது ஆறு. டிச்சு தண்ணி? எப்படி தாண்டி வளரு உனக்குள்ள சிரிப்பு வருது? நான்லாம் சிரிச்சே பல நாள் ஆச்சு, அப்படி எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது அனிதா, எனக்கும் எரிச்சலாக தான் இருக்குது. இந்த வெயிலில் சுற்றி சுற்றி என் மண்டை பாரு எப்படி செம்பட்டை கலரில் இருக்குன்னு. நல்லா கரு கருன்னு இருந்த முடி செம்பட்டை எய் கிடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் தீ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கே சுந்தரியவே காணோம் காலையிலிருந்து? நான் எதுவும் பார்க்கலையே சுந்தரியே, நேற்று பார்த்தது தான், காலையிலேருந்து பார்க்கலையே. ஒரு ஃபோன் வேணால் பண்ணலாமா? காலையில் கூட பார்த்துட்டி வளரு சுந்தரிய பால் வாங்க போகும்போது அவள் புள்ள ஒரே ஓரியாட்டம். அது கூட படித்ததுக்குள்ள டூரு போயிடுச்சாம்மா. இந்த பிள்ளையும் டூரு போகணுன்னு ஒரே ஓரியாட்டம் பண்ணிகிட்டு இருந்தது. காலையிலேயே பிள்ளையை திட்டிகிட்டு அடிச்சிட்டு கிடந்தா. அந்த புள்ள கூட இது போராடிட்டு இருப்பா. ஸ்கூல் லீவ் விட்டாலே இதே தான். அந்த குழந்தைகளுக்கு தோணுது டூரு போகணுன்னு, நமக்கு தோண மாட்டேங்குது. பேசாமல் நம்மளும் டூரை போட்டு கிளம்பி போயிட்டு வந்தல அனிதா. எத்தனை நாளைக்கு இந்த ஆத்தையும் குளத்தையும் மேட்டையும் பார்த்துட்டு இருக்கிறது? அப்படியே ஜாலியாக ரவுண்டு போயிட்டு வரலாண்டி. ஆமாண்டி, சும்மா வீட்டில் கொண்டு என்ன பண்ணுறது? பேசாமல் டூரு போயிட்டு வர வேண்டிதான். இந்த சுந்தரி வேற காணுமே. சரி, எப்படியும் தேடி போட்டு இந்த ஆத்தங்கரை உரமாக தான் வருவா, வரட்டும். ஏண்டி வளரு கப்பல் ஓட்டுற மாதிரி கூந்துட்டுருக்குற? வெறும் தரையில் தான் கப்பல் ஓட்டணும். ஒய்யா ஒய்யற ஒய்யா 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 புது ரூட்டில் தான், ஒய்யா நல்ல ரோட்டில் தான் நிலவு. என்னடி ரெண்டு பேர் ஜாலியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? உன்னைத்தான் பார்த்துட்டு இருந்தவா. என்னை வா எதுக்கு? அப்பப்பப்பா தள்ளி கோர அனிதா கொஞ்சம். என்ன சுந்து, காலையிலேயே பிள்ளைய அந்த அடி அடிச்சிட்டு இருந்த? அதை ஏண்டி வளரு கேட்குற? டூருக்கு கூட்டிகிட்டு போங்கிறா. இவங்க அப்பன் கொடுக்குற காசுக்கு எந்த டூருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறது? எல்லா பிள்ளைகளும் போகும்போது இந்த பிள்ளைக்கு ஆசை இருக்குமில்ல. எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் வந்து சொல்லுங்க. அப்படி இந்த பிள்ளை மட்டும் பெப்பர் பேன் இன்னும் நல்லாவாடி இருக்கும். எல்லாம் சரிதான், காசு வேணும்ல சுந்தரி. நம்மளும் டூரு போய் எத்தனை நாள் ஆச்சு. அப்படியே பிள்ளைகளும் கூட்டிகிட்டு காமிச்சிட்டு நம்மளும் எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குமில்ல. நல்லா தான் இருக்கும். காசு வேணுமில்லடி. எந்த காசு இருக்குது? அதுவும் சரிதான், எங்கிட்ட காசு இல்லை. வெறும் பேச்சு, அதுவும் வெட்டி பேச்சு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன, உங்கள் வீட்டுக்காரோட பைக்கை வித்தரலான் இருக்கியா? வித்துட்டு நம்ம 3 பேர் எந்த வண்டியில் அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றது? ஆமாண்டி, அது வேணாண்டி. வேற எதோ வேணா எடுத்து வித்தரலாமா? அனிதா, ஏதோ வித்துருங்கிற 1.5 வீட்டு பொருள் எடுத்து கொடுக்குற மாதிரி. அவங்க மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சது. அவங்க வீட்டு சைடு இல்லை, அந்த தெரு சைடு கூட விட மாட்டாங்க. ஐயோ அது இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கா? அப்படின்னா இது என்ன ஐடியான்னு சொல்லு. இல்லை, அனிதா சொன்ன மாதிரி தான் நானும் யோசித்தேன், ஏதாவது பொருள் எடுத்து வித்தரலான்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் மாமியார் கண்டுபிடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? ஏன் உங்கள் வீட்டிலேருந்து எதை வித்தரலாங்கிறியா? இல்லடி, இது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸ்மார்ட் ஒர்க்கா? என்ன ஸ்மார்ட் ஒர்க்கு? நம்ம 3 பேர் மட்டும் டூருக்கு போகணுன்னா நம்ம 3 பேர் மட்டும் தான் காசு போடணும். இதே ராணிக்கா, மீனாக்கா, பரட்டை, மறிக்குழுந்தெல்லாம் கூப்பிட்டா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசில் நம்ம போயிட்டு வந்துடலாம். அது எப்படி அவங்க காசில் நம்ம போயிட்டு வர்றது? அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. இவள் ஒரு வைத்தியக்காரி. இங்கே வருடி, வண்டி பிடிக்கிறது, சோறு சாறு எல்லாமே நம்மளோடதுன்னு சொல்லிடலாம். காசை மட்டும் வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்குதுடி சுந்தரி. சரி, எத்தனை வாங்குறது ஒரு ஆளுக்கு? முதல்ல நம்ம எங்கே போகிறோம் தெரிஞ்சாதானே நம்ம கேட்க முடியும் காசு. எங்கே போகிறது? ஆமாம், உள்ள எங்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் தான் ஏதோ ஒரு என்னமோ சொன்னாலேடி. ஒண்டர்லா போகணுமாமா. அது எங்கடி இருக்குது? ஏ சுந்தரி, ஒண்டர்லாவா? ஏ சூப்பராக இருக்குண்டி, போகலாண்டி. எங்க ஒண்டர்லானா இந்த ஒரு பெரிய ஒரு கேட்டு போட்டு ஊர் மாதிரி இருக்கும், அங்கே தண்ணியெல்லாம் விளையாடுவாங்களா? அதுதானே அனிதா? உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. எங்கே இருக்குது அது? அது இந்த பாலக்காட்டு போகிற வழியிலே நினைக்கிறேன். விளம்பரத்தில் தான் பார்த்தா சூப்பராக இருக்கும் முடி. போகலாண்டி, போனதே இல்லடி நம்ம. அப்படியா?
சரி, அப்போ அங்கேயே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறது, யார் வீட்டுக்கு போகலாம்? இந்த ராணிக்காக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் நான். அப்புறம் அப்படியே இந்த மீனாக்காவையும் பரட்டையும் வர சொல்லிட்டு ஏதாவது பேசி கூட்டிகிட்டு போயிடலாம். ஒண்டர்லா போகணுன்னா இப்போ எத்தனை ரூபா ஆகும்? அந்த டிக்கெட் என்ன வேலை ஏதுன்னு தெரியல, அது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். டிக்கெட்டுக்கு யாரை கேட்குறது, யாருக்கு தெரியும்? வளரு, எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரு கூட வேலை செய்கிறவங்கள ஃபேமிலியோட போன வாரம் தான் போயிட்டு வந்தாங்களாமாங்க. இரு, நான் கேட்டு சொல்கிறேன். வா, அப்படியே அந்த அக்காவையும் கூப்பிடலாம். எல்லாருக்கும் வந்து பேசிட்டு பேச்சு வாக்கில் சொல்லலாம், அப்போ தான் சரியாக இருக்கும். சரி நடோ. ஏன் மீனா, எத்தனை நாள் ஆகி போச்சு நம்ம 3 பேரும் இப்படி உட்காந்து பேசி? ஆமாம் ராணி, ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம 3 பேர் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். இப்போல்லாம் எங்கே, ஏதோ பிள்ளைகளுக்கு லீவ் விட்டனாலும் உன்னை பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லாட்டி உன்னை கண்ணிலேயே பார்க்க முடியறதில்ல. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நம்ம 3 பேர் இருக்கிறத பார்த்து எல்லாம் கண்ணு வைப்பாளுகோ, அதனாலேயே உட்காந்து நியாயம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. ஆமாம் கிரிஜா, இந்த பிள்ளைகள் ஸ்கூல் ஆரம்பித்தா காலையில் அதுகளுக்கு செஞ்சு கொடுத்துடணும், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அது வர்றதுக்குள்ளே ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும். இப்படியே நாள் ஓடிடுச்சு. இப்போ 1 மாதம் 1.5 மாதம் ஸ்கூலு காலேஜ் லீவும் தெரிஞ்சவும் எவ்வளோ நேரம் கிடைக்கிது பற்றியே நம்மளுக்கு. இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது ஏதோ அடுத்த மாதம் வரைக்கும் இதை விட எச்சா இருக்குமாமே சொல்லியிருக்கிறாங்க செய்தியில். நானும் பார்த்தேன், கேட்கவே பயமாக இருக்குது. இப்போவே முதுகு தோலெல்லாம் உழிஞ்சிருமாட்டு இருக்குது. இதுக்கு மேலே வெயில் அடித்தா போய் சேர வேண்டியதான். அக்கா, அவங்க 3 பேர்த்தையும் தான் பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேன். வளரு, நேரத்தில் வாடி, வீட்டில் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லு சரியா? எங்கடியே அதுக்குள்ளே ஓடுறா? அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி காசு வாங்கணுமா, அதனால தான் போகிறா. வாடி, அதுக்குள்ளே டூருக்கு கிளம்பிட்டா. சரி, நீ அவங்கள்ட்ட பேசு. என்ன விஷயமா? அக்கா, நம்ம எல்லாரும் தெருவில் டூரு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் உங்களே கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேங்க்கா. வரீங்களா நீங்களும்? டூரா? எங்கம்மா? நானெல்லாம் வரல, எனக்கு கோழி அடைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அக்கா, காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம். இங்கே தான். அது என்னடி அனிதா, ஏதோ பேர் சொன்னோம்ல, என்ன பேர்? ஒண்டர்லா. இந்த பேர் தான் என் பிள்ளைகளும் சொல்லிட்டு இருந்தாலும் எங்கேயோ போகணும்னு. நான் யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி சமாளித்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஏன் பிள்ளைங்க தான் ராணிக்கா ஒரே ஓரியாட்டம், அதான் பேசாமல் எல்லாம் போயிட்டு வந்துடலாமான்னு கேட்கறக்கு வந்தேன். ஏன் கிரிஜா, போயிட்டு வந்துடலாமா? எதுவுமே பேசாமல் இருக்கிற? வெளியில் போய் வெகு காலம் ஆகிப்போச்சு. சரி, எல்லாரும் போகிற மாதிரி தான் நானும் வரேன் ராணி. மீனா, நீயும் வரலாமல்ல? ஐயோ, கோழி எல்லாம் அடைக்கணும் இல்லைவா, நான் எங்கே வருது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கோ. மீனாக்கா, காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், ஜாலியாக இருக்கும், வாங்க போகலாம். அதான் சாயந்தரமா வந்துடலாங்கிறாங்கல்ல, வா ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம். எங்கேயும் போகிறதே கிடையாது நம்மளும். சரிம்மா, போகலாம். சரிங்கக்கா, நாளைக்கு போகலாம். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறேன். நீங்கள் யாரெல்லாம் வரீங்கன்னு மட்டும் ராணிக்கா ஒரு கணக்கு மட்டும் போட்டு ஃபோன் பண்ணிடுங்க எனக்கு. சரி அனிதா. அனிதா, நீயும் போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, சீக்கிரம் நேரம் காலத்துல போய் தூங்குங்க, காலையில் 7 மணிக்கெல்லாம் போகணும். சரிடி, நான் போயிட்டு வரேன். அக்கா, நான் போயிட்டு வரேன். நானும் போயிட்டு வரணுங்கக்கா. சரி, நம்மளும் எங்கேயும் போகிறதில்ல, எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஆமாம்மா, நான் போய் பிள்ளைகிட்ட சொல்கிறேன். சரி ராணி. நல்ல பெரிய பஸ்ஸாக தான் முடிச்சிருக்கிறாளுகோ. ஆமாம் மீனா, இந்த பஸ்ஸை பார்த்தாலே வெளியில் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. எனக்கு இந்த பஸ்ஸை பார்த்தா வாந்தி வருதுமா. போகிற வழியில் வாந்தி வருது, பேதி வருது, நிறுத்துனீங்க வண்டியை. ஒரு நேரம் போலே இருக்க மாட்டேன். இங்கே ஏறிக்கு வந்து அங்கே போய் தான் இறங்கணும். எங்கே உன் தங்கச்சி கேரி? இதோ வந்துட்டீன். டி சந்தியா, ஏண்டி? நம்ம அங்கே போய் ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடலாம். எவ்வளவு போன் எடுத்துட்டு அங்கே ஆட்டம் கட்டிட்டு இருந்தீங்க, போனை பிடுங்கி வச்சுடுவேன். 4 மணி எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏம்மா நீ இப்படி இருக்க? போங்க, முதல்ல வண்டியில் ஏறுங்க, இடத்த பிடிங்க எல்லோரும் வர்றதுக்குள்ளேயும். வாடி, போய் ஜன்னலோட சீட்டில் உட்காந்துக்கலாம். எல்லாரும் வந்தாச்சா ராணி? பொடிசுகளை எல்லாம் வண்டியில் ஏற்றி விட்டுட்டேன். அக்கா, எல்லாரும் வண்டியில் ஏறுவீங்களாம்மா? எல்லாரும் வண்டியில் ஏறுங்கம்மா, போகலாம், நேரமாச்சு. ராசு, கிளம்பலாம்டா, டிரைவர் கத்திட்டு இருக்கா. அப்படி அனிதா, குழந்தைங்க? குழந்தையில வண்டிக்குள்ள இருக்குது, வாங்க போகலாம். என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்க? ஏன்டா நின்றுட்டே இருக்க, வா போகலாம். இருடா சுரேஷு, ஜெனி வர சொல்லியிருக்கேன்.
ஜெனி வர சொன்னியா? நல்ல வேலை பார்த்த. அப்போ ஒண்டர்லாலையும் சோலி முடிஞ்சுது. டேய் அவளும் வந்து நல்லா இருக்கும்லடா, எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதே இல்லை, நல்ல ஒரு சான்ஸு. என்னவோ பண்ணு. சரி சீக்கிரமா வா. இந்த ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. சரி சரி. ஹலோ ஜெனி. ஜெனி இன்னும் என்ன பண்ணுற? வண்டி கிளம்ப போது, கொஞ்சம் சீக்கிரமா வா, உனக்காக தான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஃபோனை வச்சுட்டு திரும்பி பாருவோம், பின்னாடி தான் நிற்கிறேன். ஜெனி ஜெனி எங்கே வராமல் போயிடுவியோன்னு நினச்சேன். ஆஃபீஸில் லீவே கிடைக்கல ராஜ், உனக்காக தான் கிளம்பி வந்தேன். ஒரு நாள் தானே ஜெனி, வா நேரமாச்சு போகலாம். டே ராசு, வா ஜெனி. ஹாய் சுரேஷ். டைம் ஆச்சு, டிரைவர் கூப்பிட்டே இருக்காரு, போலாமா? நான் ரெடி தான், போகலாம். டே ராசு, வாழ்வுதான் உனக்கு. போடா டேய் போ.